வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. சேரன் சந்தாவை பார்க்கறதுக்காக ராமேஸ்வரம் போயிருக்காரு. சந்தாவை அவரை பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு அவரை மறைஞ்சு மறைஞ்சு வந்து சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லேட்டானா என்னை தேடிட்டு வந்துடுவாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. எப்போ வேணும்னாலும் என் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் எங்களை தேடிக்கிட்டு வந்துட்டதுனால உங்களை எப்படியாவது சமாளிக்கணும், அங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக தான் 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ரொம்ப பயமாக இருக்குன்னு அழுதுகிட்டே கிளம்புறாங்க சந்தா. அதுக்கேற்ற மாதிரியே சந்தாவை தேடிக்கிட்டு அவங்க அப்பாவும் வந்துடுவார். வர்றவர் சந்தாவை மிரட்டிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, சார் நீங்கள் எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே நீங்கள் அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் வார்த்தையை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புறேன்றாரு சேரன். அதெல்லாம் ஒரு நாள் உனக்கு நான் சந்தாவை கல்யாணம் பண்ணி தர முடியாது, அங்கேருந்து உங்களை துரத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன்னு உண்மையை சொல்லிடுறாரு சந்தாவோட அப்பா. அடுத்து சந்தாவும் சேரனும் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்க, இங்கே நிலாவை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. நிலா அவங்க அப்பாவுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏம்மா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு நடேசன் கேட்க, ஒன்றும் தேவையில்லைன்னு நிலா கோவமாக சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் நிலா உங்ககிட்ட கோவமாக இருக்கிறா அப்படின்னு நடேசன் கிட்ட மனோகர் கேட்க, அது ஒன்றும் இல்லை, டிவி வாங்கிறதுக்காக எல்லாரும் பணம் சேர்த்து வச்சு கிளம்புனாங்க. நான் வண்டியை வாங்கி டியூ கட்ட முடியாததுனால ஃபைனான்ஸ்லேருந்து வந்த அந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நிலா என் மேலே கோவமாக இருக்கிறா அப்படின்னு நடேசன் உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்குற மனோகர் திரும்பி போகிறப்போ சோழன் கிட்ட பேசிட்டு வர்றாரு. ஒரு டிவி வாங்குறதுக்கு கூட பட்ஜெட் போட்டு அதை வாங்க வேண்டிய நிலைமையில என் பொண்ணை வச்சுருக்கீங்க, அவளும் அப்படி இருக்கிறா. சரி என்னமோ போகட்டும், நான் சென்னையிலேயே ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன், அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போடுறேன். நீங்கள் நிலாவை கூட்டிக்கிட்டு போய் அங்கே நல்லபடியாக குடும்பம் நடத்துகிற வழியை பாருங்க அப்படின்னு மனோகர் சொல்கிறாரு. ஏற்கனவே சோழனுக்கு நிலா கூட தண்ணி கொடுத்தனம் போகலாமான்ற ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஆஃபரை அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா, இல்லை எங்கள் அண்ணனுங்க தான் பெருசு, உங்கள் ஆஃபரை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாரான்னு வர்ற வாரத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.